ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. திமுக தோத்ததுக்கு காரணம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவை கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிட்டோம். நான் யூடியூபை திறந்தாலே வாக்களிப்பீர் உதயசூரியன். நீங்க வந்து இந்த சின்ன பையனெல்லாம் கூப்பிட்டு ரீல்ஸே போடலப்பா. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. நீங்க எதுவுமே பண்ணலப்பா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கரப்ஷன் தானே பிரச்சனை. நான் 10 பைசா காசு வாங்க மாட்டேன், பணத்தை அடிக்க மாட்டேன். எவனாவது பணத்தை அடிச்சான் அப்படின்னா அவனை தூக்கி போட்டு நான் அடிப்பேன். நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. கரப்ஷன் எங்க இவ்வளோ பெருசு தெரியுமா? அது ஒரு ஆள்லாம் வந்தால் மாற்ற முடியாது. வாயில் எதுனா அசிங்கமாக வந்துடும். அந்த ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டு புதிய தலைமுறை 4வது கேள்வி, பாலிமர் 3வது கேள்வி, தந்தி 2வது கேள்வியா? ஓகே. இதுக்கு சட்ட நேரம் அமைதியாக இருக்கவும், சிறிது நேரம் கழித்து பதில் சொல்லவும், அந்த மாதிரி மௌனம் காக்கவும், கண்ணை துடைக்கவும், எதுவா இருந்தாலும் பண்ணிடுறது. அப்படி ஓரமா போய் உட்கார். சமமின்மை அடக்குமுறைக்கு எதிரானவர்களா இவங்க? உங்க கட்சியிலேயே தாத்தா அப்பா பையன்னு அந்த இன்இக்வாலிட்டியை அவங்களால சரி பண்ண முடியல. நேரு பக்கத்துல உட்காந்து நீங்க கொடுக்குற பேப்பர்லாம் வாங்கி கீழே வச்சுருக்கீங்க. அவர் யாருங்க? அவர் வந்து சட்டசபையின் திமுகவின் துணைத் தலைவர். துணைத் தலைவர் வேலை என்ன? டியூன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க உட்காந்து. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் நிறைய விவாதங்கள் நடந்தது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் பூழி சார். திமுக சார்பில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் லாஸ்க்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இல்லாமல் நாங்கள் தோத்ததுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு மக்கள்கிட்டே நாங்கள் ஆலோசனை கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க அவங்க தரப்புலேருந்து. அதை பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். என்ன ஆலோசனை கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இப்போ. ஆமாம். இப்போ ஒரு ஆலோசனை கேட்குறோம். இப்போ அந்த ஆலோசனையில் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க, ஏன்ப்பா திமுக ஓட்டு போடல? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, அதனால் விஜய்க்கு போட்டோம். சரி, என்ன மாற்றம்? நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? நீ ரொம்ப நாளாக ஊழல் பண்ணுறீங்க. என்னை பொறுத்தவரையும் அதான் சார், ரொம்ப நாளாக ஊழல் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சே உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட முடியாது. அதனால் ஒரு புதிய மாற்றத்துக்காக போடுறோம். நாங்கள் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? இல்லை சார், திட்டங்கள் கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து கொடுத்து இது பண்ணுறாங்க. இலவசங்கள்லாம் வேணாம், எங்களுக்கு ஒரு மாற்றம் தான் வேணும். எல்லாருக்கும் பேசிக் நீட்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை. முடிஞ்சு ஆலோசனை கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம், எல்லாம் அவ்வளோதான். இதானே ஆலோசனை? ஆமாம் ஆமாம். இதை தாண்டி இந்த தமிழகத்தில் டிஎம்கே கிட்ட வேற என்ன சொல்லிட போகிறாங்க மக்கள்? ஒன்றுமே கிடையாதுங்க, சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் சொன்னது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் யோசிக்கிறது. இதை வந்து யோசிக்காத ஒரு 1.5 கோடி மக்களோ 1.25 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து யோசிப்பாங்க, தெரியும், பட் தெரிஞ்சும் தெரியாமல் நடிக்கிற ஒரு 1.25 கோடி வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க அவருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான், இதான் ரியாலிட்டி. இதுக்கு ஒரு ஆலோசனை நடத்தி எதுக்கு? நான் என்ன பண்ணுறேன்னா, திமுகவுடைய கட்சி நிதியை தான் நான் இப்போ காப்பாற்றுறேன் இதில். ஏன்னா கட்சி நிதி செலவாகும், மீட்டிங் நடத்தணும், ஆலோசனை கூட்டம், அதுக்கு ஒரு டீ செலவு, வடை செலவு, உட்கார வைக்கணும், மீட்டிங் ஆக என்ன, அப்புறம்ப்பா என்னப்பா இந்த வருஷம் எப்படி போச்சு அப்படின்னு ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு இவரும் போயிட்டு அந்தந்த தொகுதியில் போய் உட்காந்து மீட்டிங் நடத்தி வேஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கும் உண்மை என்னங்கிறது தெரியும், மக்களுக்கும் தெரியும். எதுக்கு இந்த தேவையில்லாத ஆலோசனை கூட்டங்கிற ஒரு ஏமாற்று வேலைங்க தான் நான் கேட்குறேன். இந்த ஆலோசனைகள் நிறைய எடுத்துக்கிட்டு இந்த இயக்கத்தை வந்து 100 வருஷம் உயிர்ப்பா வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நல்ல விஷயம், நல்ல டெசிஷன் தான். நல்ல டெசிஷன். அவங்களுடைய ஆசையை வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நிறைய இடங்கள்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசைப்படுறது அப்படின்றத விட பேராசைப்படுறது சில இடங்கள்ல ரொம்ப நல்லது தான். அப்போதான் வந்து நம்ம நிறைய ஆசைப்பட்டா கொஞ்சமாவது கிடைக்கும்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை 100 வருஷம் ஆசைப்பட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷமாவது இவங்களால இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த இது வேணா உதவலாம். பட் இந்த ஆலோசனை கூட்டம் இதெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி அவரே முதல்ல ஒரு முடிவு சொன்னாரே. அதாவது இதுக்கு இன்னைக்கு சொல்றது இன்னைக்கு காலையில வந்தது, நான் சொல்றது நேத்து காலையில வந்தது. அதாவது இந்த தடவை திமுக தோத்ததுக்கு காரணம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவை கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னு. அப்போ நான் என்ன கேட்குறேன், சோஷியல் மீடியாவை நீங்கள் கான்சென்ட்ரேட்டே பண்ணலையா ஃபஸ்ட்டு? சரி, பண்ணலைன்னு வச்சுப்போம். சரியா, கான்சென்ட்ரேட்டே பண்ணலப்பா. நான் யூடியூப்பை திறந்தாலே உங்கள் ஆடு வரவே இல்லைப்பா. ரைட்டா? நீங்கள் வந்து இந்த சின்ன பையனெல்லாம் கூப்பிட்டு ரீல்ஸே போடலப்பா. நீங்கள் எதுவுமே பண்ணலப்பா. சோஷியல் மீடியாவுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை வச்சுப்போமே. இந்த ஒரு டினையல்லையே நீங்கள் எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க? அதான். ஆமாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. நீங்கள் இப்போ இன்னைக்கு சொன்னீங்க ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பேசி முடிச்சிட்டோம். இதுங்கிறதா தெரிய போச்சு. இதை விட்டுட்டு நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன் ஒரு முடிவு எடுங்க. இது வந்து இந்த ஆலோசனை நடத்துறதுக்கோ இல்லை இன்னைக்கு பதிலாக வந்த வீடியோக்கு பதிலாக இப்படி ஒரு வீடியோ வந்தால் பரவாயில்ல. எல்லாம் ஒரு கூட்டம் நடத்தி
இப்போ 36 பேர் கொண்ட குழு அமைக்க போறாங்க. ஜூன் 15ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதினு சொல்லியிருந்தாங்க ஒரு டேட். அப்ப வந்து அறிக்கை கொடுக்கணும் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த ஊருக்குலாம் அவங்க போறாங்களோ அவங்க கூட மாவட்ட, ஒன்றிய, பாகம், நகரம் இந்த செயலாளர்கள்லாம் கூட இருக்கக்கூடாது. அவங்க தனிப்பட்ட நபரா போய் கள ஆய்வெல்லாம் எடுத்து அவங்க அறிக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க உழைக்கிறாங்க சார். அதை எப்படி நீங்க இது சொல்ல முடியும்? இல்ல நல்லா உழைக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த இவ்வளோலாம் பண்ணி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அறிக்கை விட்டீங்க, சோஷியல் மீடியாவில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சோஷியல் மீடியா மூலமாக தான் டிவிக்கே வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிடுச்சு. அதை அவங்க கிரியேட் பண்றாங்க சார். அவர் உதயநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ரீல்ஸ் அரசா இல்லாம ரியல் அரசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நிறைய பேர் டிவிக்கே ஓட்டு போட்டதா அவங்களோட பார்வை அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஓரமா போய் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இதே பழைய கதையை அரட்டுறது, உண்மையை ஒத்துக்கிட்டு நான் இனிமேல் ஊழல் பண்ண மாட்டேன்ப்பா. இப்போ உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? கரப்ஷன் தானே பிரச்சனை. நான் 10 பைசா காசு வாங்க மாட்டேன், பணத்தை அடிக்க மாட்டேன், எவனாவது பணத்தை அடிச்சான் அப்படின்னா அவனை தூக்கி போட்டு நான் அடிப்பேன். அதுதான் இப்படிதான் இருக்க போகுது என் அரசு அப்படின்னு ஒரு கிளீன் கவர்னன்ஸை கொடுக்குறது அவ்வளோ கஷ்டமா? இல்லை இது வந்து ஒரு பெரிய சிஸ்டம், இது வந்து ஒரு பெரிய வேர், இது ஆணி வேர்லேருந்து இந்த கரப்ஷன் வருது. சும்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இந்த கரப்ஷன்லாம் உடனே வந்த ஒழிச்சிட முடியும்னு. அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். இந்த பையன் நினச்சிட்டு இருப்பாரு, அந்த பையன் நினச்சிட்டு இருப்பாரு, கரப்ஷன் எங்கே இவ்வளோ பெருசு தெரியுமா? அது ஒரு ஆள்லாம் வந்தால் மாற்ற முடியாது. வாயில் எதுனா அசிங்கமாக வந்துடும். மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கடான்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் வந்து மாவரைச்சிட்டுக்கிறானுங்க வாயில். ஸோ நான் என்ன சொல்கிறேன், சிம்பிள், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தாவேக அரசு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த நாட்களில் கடந்த 3 நாட்களாக கொடுத்துருக்கு. என்னுடைய அடுத்த எண்ணம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து முதல்வன் படத்தில் வர மாதிரி வந்து 10 பேருக்கு இன்றைக்கி வந்து ஜெராக்ஸ் காப்பி போகும், அவங்க வீட்டுக்கு ஃபேக்ஸ் போகும், இந்த மாதிரி வந்து பதவி நீக்கம் நடந்துருச்சு அப்படின்னு. நீங்கள் இது நடக்குதா இல்லை மட்டும் பாருங்க. கண்டிப்பா நடக்கும். என்னோட எதிர்பார்ப்பு அப்படிதான். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து ₹1 கூட எக்ஸ்ட்ரா வச்சு விற்க கூடாதுன்னு. இன்னைக்கு காலையிலேருந்து நியூஸ் பார்க்குறோம், ஒவ்வொருத்தவங்களும் கடைகளுக்கு போயிட்டு நாங்கள் பார்க்குறோம் பாருங்க, எங்களுக்கு இந்த ஊரில் இவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, இந்த ஊரில் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க, இது என்னங்கன்னு சொல்லி சண்டை போட்டு பாட்டிலை உடச்சி ஒரே கலவரமாக இருக்குது அங்கே அந்தந்த ஊர்கள்லாம். இது இன்னும் அதிகமாகும். இப்போ வந்து தமிழக அரசு சொல்லிடுச்சு, தமிழக அரசு சும்மா அரசு கிடையாது, வேற இது இந்த திமுக அதிமுக அரசு இல்லை, தாவேக அரசு. விஜய் அவர்கள் இவங்க சொன்னா நம்ம அண்ணன் விஜய் அப்படின்ற இந்த உரிமையில என்ன பண்ணிடுறாங்கன்னா, சிஎம் சொல்லிட்டார் நீ இன்னும் எக்ஸ்ட்ரா காசு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் கடைக்கு போறாங்க. இது இப்போ இந்த நியூஸை பார்த்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னொரு 10 கடைக்கு போயிருப்பாங்க எல்லாரும். நீங்க சொல்ற அந்த 4300 சொச்ச கடைகள்ல இந்நேரம் ஒரு 3000 கடைக்கு மேல வந்து இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லாம் ஒவ்வொருத்தரும் போய் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிருவோம். இப்படி போச்சு அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு கெட்ட பேரு. என்ன ஆகும்? அப்ப நான் சொன்னது நீங்க ஒன்றும் செய்யல. அப்ப விஜய் அவர்கள் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் கோவம் அதிகமா வரக்கூடியவர். நீங்க வெளியிருந்து பார்க்கும்போது சைலண்டா தெரியும் உங்களுக்கு. அப்போ அவருடைய கோவத்துக்கு ஆளானாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நான் கணிக்கிறது படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்துட்டு முதல்வன் படம் சீனில் வர மாதிரி வந்துட்டு டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு சஸ்பெண்டட்னு போட்டு அவனுக்கு மெயிலை போட்டாங்கன்னா ஒரு 100 பேர் அதிகாரிகள் நீங்கள் தூக்குங்க, பயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம இந்த அரசு அதிகாரிகள் நமக்குள்ளே வந்து இந்த பியூரோக்ரஸி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஒரு இது இருக்குது, இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது, நம்மளெல்லாம் இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் ஒரு சஸ்பென்ஷன் லெட்டரையும் டிஸ்மிஸ் லெட்டரையும் எடுத்து அனுப்பி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக மாறி போயிடும். ஸோ இது வந்து வேறு வழியே கிடையாது. முதல்வன் படம் சீன் இங்கே நடந்தே ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு அரசை கொடுக்க முடியுமா டிஎம்கேனால அப்படிங்கிறது டவுட்டு தான் சார். அப்போ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறாரு இவர். இன்னைக்கு வந்து ஒரு சிஎம் ஜாப்னா வந்து 9 to 5 ஜாப்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த இதில் கேட்பாங்க பாருங்க, முதல்வன் படத்தில் ஒரு நாள் இடத்துல வந்து உட்காந்து பார் அப்புறம் தெரியுது வந்து முள் கிரீடம் அப்படின்னு டயலாக்லாம் பேசுவார். இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, நிஜமாவே வந்து இந்த முள் கிரீடம் முள் படுக்க அதெல்லாம் விடு, நான் உட்காந்து காட்டுறேன்னு கிட்டத்தட்ட 9 to 5 ஜாப் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நியூஸ்ல ஆர்டிகல் வருது, கடந்த 3 நாட்களாக சட்டசபை நடந்துச்சு பாருங்க, அந்த 3 நாட்களுமே 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிற சட்டசபைக்கு இவர் 8:45 வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம லைவ்ல 9:30 பாக்குறோம்ல, இவர் ஆக்சுவலா 9:15 வந்து அவர் சேர்ல உட்காந்துறான், ஃபர்ஸ்ட் சேர்ல அமைதியா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற சட்டசபை உறுப்பினர்கள்லாம் வருவாங்க. இது வந்து டே 3 நடந்திருக்குது. டே 2ல வந்துட்டு அதாவது எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நடக்கும்போது அதே மாதிரி 8:45 இதுக்கு வந்துட்டார், தலைமை செயலகம் வந்துட்டாராம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த சிஎம் பதவியேற்பு நடந்துச்சுல, அன்னைக்குமே 9:30 நம்ம 10:30 லைவ்னு சொன்னாங்க, 10 o'clock லைவ் சொன்னாங்க. அந்த லைவுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டாரு. இவர் வந்து சட்ட பேண்டோட இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு கோட்லாம் மாட்டி திரும்ப மேல வந்து. ஸோ அது தாண்டி இப்போ இந்த சட்டசபையை முடிச்சதுக்கு அப்புறமா நேற்று மற்றும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணிக்கு அந்த சிஎம்ஓலேருந்து வரக்கூடிய அறிவிப்புங்கிறத தாண்டி
9 மணிக்கு வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு அவரு. 9 கிளியர் கட்டா இந்த தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. 9 to 5 ஜாப் மாதிரி தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடனே ஒரு மீட்டிங் வந்துருது. இந்த மாதிரி வந்துட்டு அவர் கண்ணாடிலாம் போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு ஹலோ சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நேத்து வந்துச்சு. ஆமா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த தொழில் நிறுவனங்களுடைய ஆமா, இவர்கள்லாம் நேர்ல சந்திப்பு meet அந்த மாதிரி செயல் அது அதிகாரிகள் வந்துச்சு. சந்திப்பு. இந்த BMW அப்புறம் வந்து TVS இந்த நிறுவனங்களுடைய முதலாளிகள்லாம் தமிழ்நாட்டில் யார் இருக்காங்களோ அவங்கலாம் நேரில் சந்திச்சிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்க. இந்த ஒரு 2 நாட்கள் மட்டும் தான் சட்டசபை முடிஞ்சிருச்சு. சட்டசபை முடிஞ்ச நேற்று இன்னைக்கு மட்டும் என்னென்ன பண்ணியிருக்காரு நீங்கன்றதை பாருங்க. இதுக்கு என்ன டைம் ஒதுக்கியிருக்காரு ஒரு சிஎம்ன்றதை நீங்க பாருங்க. ஸோ திஸ் மீன்ஸ் ஹீ இஸ் சீரியஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் ஹியர் ஃபார். நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேனோ அதை நான் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்கேன். இவன் வந்துட்டு திரும்ப சினிமா போயிடுவான், இவன் வந்துட்டு இங்கே வந்து சும்மா 6 மாதத்துக்கு தான் வந்தான், தோத்தா சினிமா போயிடுவான், இப்படிலாம் என்னை பற்றி வேணா நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் என் பதில் அப்படின்னு பேசாமல் ஒரு வேலை பார்க்குறாருங்க. பேசுறதே இல்லைங்க. இந்த ப்ரெஸ் மீட்டு எதுவும் கிடையாது. வந்து நின்றுட்டு அந்த ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டு புதிய தலைமுறை 4வது கேள்வி, பாலிமர் 3வது கேள்வி, தந்தி 2வது கேள்வியா, ஓகே, சட்ட நேரம் அமைதியாக இருக்கவும், சிறிது நேரம் கழித்து பதில் சொல்லவும், அந்த மாதிரி மௌனம் காக்கவும், கண்ணை துடைக்கவும், எதுவா இருந்தாலும் பண்ணிடுறது. அந்த மாதிரி சிஎம் கிடையாது. பிரஸ்ஸே சந்திக்கிறது கிடையாது. பிரஸ்ஸுங்க சந்திச்சாதான் சிஎம் எங்கேயாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்ல எழுதியிருக்குதா? நானும் சட்டம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் கேட்குறேன், எங்கேயாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு சிஎம் பண்ண வேண்டிய சீஃப் மினிஸ்டருடைய டியூட்டிஸ் எந்த ஆர்டிக்கல் 1லேருந்து ஆர்டிக்கல் 365 வரைக்கும் 67 வரைக்கும் நான் படிச்சுட்டேங்க. நான் படித்த வரைக்கும் எங்கேயுமே அப்படி ஆர்டிக்கலே இல்லைங்க. எங்கேயுமே வந்து ஒரு சிஎம் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சாதான் அவர் சிஎம், ப்ரெஸ்ஸை சந்திச்சாதான் அவர் ஒரு அரசியல்வாதின்றதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. எழுதப்படாத சட்டம் இதை இவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க சும்மா. அதனால இதை அவர் பண்ணலைங்கிறத தாண்டி நேரடியாக வேலையில் செயல்படுறாரு. 4 மணிக்கு தான் கிளம்புறாராம் அவர். ஈவினிங் 4 மணி உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு சிஎம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு கடவுளேன்னு அவங்க தலையை சொறிகிறாங்களாம். என்ன வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இவர் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு இன்னும் அப்படின்ட்டு உட்காந்து மீட்டிங் மேலே மீட்டிங் நடத்துறாரு. ஸோ இப்போ இது என்ன வரும், முதல்ல வந்தவொடனே அப்படிதான் இருக்கும். சரி, நீ சொல்லிட்டே இரு. அந்த மாதிரி பேச்சுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ சொல்லிட்டே இருப்ப. இப்படித்தான் வந்துட்டு வந்த உடனே இந்த கட்சி ஒன்றுத்துக்குள்ள சேப்ப அந்த கட்சி பற்றி நான் பேசாதீங்க, சினிமா நியூஸ்லாம் யார் 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 எப்படி சினிமா நியூஸ்லாம் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு காரில் வேகமாக ஏறி போனார். இன்னைக்கு வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு. சார் நீங்கள் சிஎம் சாரி நீங்கள் சினிமா நியூஸ்லாம் படிக்க மாட்டீங்களா? நீங்கள் எதுக்கு நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரா சினிமா நியூஸ்லேருந்து? ஓகே சாரி சார், நான் மாறன்ட்டேன், கண்டினியூ அப்படின்னு இருக்கு இப்போ. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா இன்னொரு நாள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நான் அங்கே உட்காரலாம், நீங்கள் இங்கே உட்காரலாம், ரைட்டுங்களா? நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய சேனல் ஆரம்பித்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய சிஇஓவாக இருப்பீங்க, அன்னைக்கு நான் உங்கள் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு நிற்கலாம். வாழ்க்கை என்னைக்கு வேணா எப்படி வேணா யாருக்கு வேணா மாறுங்க. எங்கேயுமே வந்து ஒரே ஆள் இப்படியே இருப்பாங்க, லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குன்னு கிடையாது. அதனால அடுத்தவனை ஏளனமாக பேசுகிறத முதல்ல நிறுத்தணும். எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் டேலண்ட், ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிஎம் இன்னைக்கு உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கும்போது இவங்க ஏளனமாக பேசிட்டு ஒரு சைடு அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு சிஎம்மான மதித்து பேச மாட்டேன், நான் வந்து சொன்னீங்க செய்ய மாட்டீங்களா, அப்புறம் வந்து பண்ணீங்க வந்தீங்க இப்படின்னு நான் பேசிகிட்டு இருப்பேன். ஒரு முதல்வர்கிட்ட எவ்வளோ மரியாதையாக பேசுவேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஒரு கேஷுவல் தமிழ்லேயே பேசுவேன், நீ அதை நடத்து. இதனால் ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. நீ சோசியல் மீடியா மூலமாக தான் தோற்று போயிட்டேன், இன்னும் வந்து ரியாலிட்டியிலே வராமல் இருக்கிற. இவங்க சொல்கிறாங்க ரியல் அரசியல், இவங்க ரியல் அரசியலை பற்றி பேசுகிறாங்க. யாருப்பா ரியல் அரசியல் வராமல் இருக்கிறாங்க? ஏன் தோற்றோன்றதே ஒத்துக்க முடியல. அது வந்து சோசியல் மீடியாவில் அது வந்து சரி, அது வந்து ரைட்டு. நெக்ஸ்ட் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எதற்கு எதிரானவர்கள் என்றால் அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன, இந்த சனாதானத்துக்கு எதிரானவங்கன்னு நாங்கள் பேசியிருந்தேன் நான் சட்டசபையில். எதிர்க்கட்சி தலைவர் அதை நிறைய பேர் திருச்சி வேறு மாதிரி போட்டுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து எந்த ஒரு யாருடைய கடவுள் நம்பிக்கைகள் மீது வந்து எனக்கு பிரச்சனையெல்லாம் கிடையாது. எல்லாருமே அவங்க கடவுள் நம்பிக்கை வச்சுக்கலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. தனிப்பட்ட இதில் இல்லாமல் அது இந்த மாதிரி கொண்டு வரது தான் பிரச்சனை நாங்கள் பேசியிருந்தோமே தவிர்த்து மற்றபடி அதுக்கெலாம் நாங்கள் எதிரானவங்க இல்லை. நாங்கள் எதற்கு எதிரானவர்கள் என்றால் அங்கே தான் விஷயம் இருக்குது. வி ஆர் அகெயின்ஸ்ட் இன்இக்வாலிட்டி அண்ட் அப்ரஷன். அதாவது திமுக அரசு இதை சொல்லுதா சார்? சொல்லுது. திமுக கட்சி சொல்லுது. கட்சி சொல்லுது. அதாவது வந்து இவங்க வந்து இன்இக்வாலிட்டிக்கு எதிரானவங்களாம், சமமின்மை அடக்குமுறைக்கு எதிரானவர்களாம் இவங்க. உங்க கட்சியிலேயே தாத்தா அப்பா பையன்னு அந்த இன்இக்வாலிட்டியை அவங்களால சரி பண்ண முடியல. நேரு பக்கத்துல உட்காந்து நீங்க கொடுக்குற பேப்பர்லாம் வாங்கி கீழே வச்சுருக்க. அவர் யாருங்க? அவர் வந்து சட்டசபையின் திமுகவின் துணைத் தலைவர் வேலை என்ன? பியூன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க உட்காந்து. பேப்பரை வாங்கி கொடுங்க. அடுத்து ஏன் அந்த பேப்பரை வாங்கி கீழே கூட உங்களால் வைக்க முடியாதா?
அப்படி எழுதுறது அது வச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்ணு வேற கண்ணாடி போட்டிருக்காருல்ல, அந்த கண்ணாடியை மீறியும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய எழுத்தா தேவைப்பட்டிருக்கும் போல சட்டசபை படிக்கும்போது, தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் இருக்குதுங்க. ஆமாமா இந்த சார். ஒரு 3 பேப்பர்ல ஒரு 4-5 லைன் ஒரு பேராகிராஃபா தான் நல்லா இருக்குது. பெருசா எழுதி வச்சிருக்காங்க போல இருக்குது. அதை படிச்சு அடுத்து 4 லைனுக்கு ஒரு தடவை நான் நினைச்சேன், அதாவது சட்டசபையில் இதுக்கு முன்னாடி நான் பேசுனதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஒரு 2 பேப்பர் வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் பேசுவாங்க. இவர் 2 நிமிஷம் தான் பேசிக்கிறாரு, அதுக்கு 2000 பேப்பர் போகுது. என்னையான்னு பார்த்தா ஒவ்வொரு பேஜையும் 3 லைன் தான் இருக்குது போல இருக்கு. அவர் எழுதி பேசும்போது கிட்டத்தட்ட 20 பேப்பர் இருந்துச்சு. பெருசா பேச போறாருன்னு ஃபர்ஸ்ட் பேப்பர் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் தான் இருக்குது. அதுல 4 லைன் 5 லைன் தான் இருக்குது. அதை வாங்கி வைக்கிறதுக்கு மூத்த மந்திரியாக இருந்த, மூத்த அமைச்சராக இருந்த, இன்று வந்து மூத்த எம்எல்ஏவாக, மூத்த உறுப்பினராக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் KN நேரு, அவர் வந்து பக்கத்தில் நின்று உங்கள்கிட்ட பேப்பர் வாங்கி உட்காந்துருக்கு. நீங்கள் இன்இக்வாலிட்டி பற்றி பேசுகிறீங்க. எந்த ஒரு மாவட்டத்திலையோ எந்த ஒரு இதுலையுமே வந்து யார் மாவட்ட தலைவராக திமுக இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. எந்த ஜாதிக்காரன், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், யாருக்கு என்ன மாதிரி பதவி கொடுக்குறாங்க, எந்த தொகுதியில் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, தனித்தொகுதின்னு தனியாக பிரித்து வச்சிருக்கிற இடத்துல எந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, தனித்தொகுதி இல்லாத இடத்துல யார் இருக்கிறாங்க, தனித்தொகுதி இல்லாத ஒரு தொகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து இவங்க வந்து பதவியில் வச்சிருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்க சொல்லுங்க முதல்ல. அப்படிப்பட்ட இந்த கட்சி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகும்போது கூட 234 தொகுதியிலையும் அந்த தொகுதியில எந்த ஜாதிக்காரனை நிப்பாட்டினா அவன் ஓட்டு வாங்கி நம்ம கொடுப்பான்னு பாக்குற இந்த கட்சி அப்ரஷன் பத்தி பேசுது. அடக்குமுறை ஜோக்கா இல்லையாங்க உங்களுக்கு? இதை போய் சரி பண்றதுக்கு வழிபாருங்க. நியாயமா அதெல்லாம் பண்ணிட்டு இதுல வந்துட்டு நாங்கள் எதற்காக எதிரானவர்கள் என்றால் இன்இக்வாலிட்டி மற்றும் அப்ரஷன் என்னையா பேசிட்டீங்க நீங்க? ஸோ இந்த மாதிரி ஜோக்ஸ் நிறைய காட்டுறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் சிஎம்மோட ஆக்டிவிட்டிஸ் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். நம்ம பேசும்போது இப்போ அடுத்தவங்க சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, பரவாயில்லப்பா இந்த 5 நாள் இவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சும்மா இல்லை போலே, பரவாயில்ல அப்படின்றாங்க. பட் நீங்க நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சின்ன ஒரு இது இந்த பண்டிட் மேட்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, ரத்தன் பண்டிட், இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் மாதிரி ஏதாவது ஒரு மேட்டர் வந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் மொத்தமா ஏறி உட்காருவாங்க. ஸோ அவங்கள விட்டுருவோம் நம்ம. பட் பொதுமக்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் வெரி கிளியர் தட் இந்த அரசாங்கம் இதுவரை இந்த 5-6 நாட்களில் சரியாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே வந்து மக்கள் தெளிவாகிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், மூத்த தலைவர்கள் நேரில் போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்த வந்துட்டு இந்த டாஸ்மாக்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து அறிக்கைகள் விடுறதா இருக்கட்டும், டிஎன்எஸ் அலவன்ஸ் இந்த அகவிலைப்படி ஏற்றிருக்காங்க. அதை வந்துட்டு 2% 58%லேருந்து 60% உயர்த்தினதாக ஆக்சுவலி ஜனவரியே உயர்த்திருக்கணும் சார். அவங்க உயர்த்தல, திமுக அரசு அப்போதைய காலத்தில் உயர்த்தாதனால அதெல்லாம் சேர்த்து இப்போ வரப்போகுது அந்த காசு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த அரசாங்க அதிகாரிகள்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்க இப்போ ப்ரெஸ் மீட்லாம் வச்சு எங்களுடைய பிரச்சனையும் அவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து சிஎம் அவரோட கவனத்துக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி தெரியுது பொதுமக்கள் எல்லாமே. எல்லாத்தோட முக்கியமானது பாருங்க, இவங்களுடைய எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அந்த எம்எல்ஏக்கள்ல யாரெல்லாம் அந்த 9 கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆல்ரெடி பொறுப்பேற்றிருக்காங்களோ, எந்த துறைன்றது மட்டும் தான் இன்னும் வந்துட்டு இலாக்கா அனுமதிக்கப்படல. பட் அந்த அமைச்சர்கள் அந்த எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி அவங்களுடைய ஏரியாவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரீசெண்டா மாதவரம் போயிருந்தீங்க. ஆமா சார், மாதவரம் எம்எல் பிரபு அவர்களை நாங்க சந்திக்க போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த மக்கள்கிட்ட பேசணும், என்ன மாதிரி குறைகள்லாம் இருக்கு உங்க மாதவரம் தொகுதியிலன்னும் போது அவங்க நிறைய சொன்னாங்க. அது அவங்க சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்களே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தண்ணி வசதி இல்லை, ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை, மழை வந்துச்சுன்னா நெக் அளவுக்கு தண்ணி இருக்கும், எங்களால் வெளியில் போயிட்டு வர முடியாது, எங்களுக்கே இல்லை. இப்போது எங்கள் அடுத்த தலைமுறைக்காவது எல்லாம் நல்லபடியாக மாறணும் அப்படிங்கிறதுனால தான் 1 லட்சம் வாக்கு, அதாவது 94,000 ஓட்ஸ் வித்தியாசத்தில் நாங்கள் அவரை ஜெயிக்க வச்சுருக்கோம். அவரை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக தான் நிறைய நாங்கள் போராடினோம். ஒரு பஸ் இல்லை, ஒரு ஆட்டோ இல்லை, எங்கே பார்த்தாலும் நீங்கள் சும்மா மழை வந்தாலே ஃபுல்லாக தண்ணி நின்றோம். எங்களுக்கு இதெல்லாமே மாற்றி கொடுக்கணும். முக்கியமாக இல்லர் காலனின்னு ஒரு இடம் இருக்குது சார், அங்கே வந்து அங்கே ஒரு தனிப்பட்ட ஜாதி மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. அங்கே போய் இருளர்கள் அங்கே வந்து ஒரு எம்எல்ஏ கூட இதுவே நாங்கள் போய் அவங்க வந்து எங்களை பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் இருக்குது. முக்கியமாக அவங்களுக்காக வந்து எல்லாமே மாறணும் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அங்கே சாலை வசதியே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக சொல்கிறாங்க, இவர் தான் வரணும், இவர் எங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய கோரிக்கைகள் எம்எல் பிரபு அவர்கிட்ட பேசும்போதே நிறைய பேர் அழுதாங்க. எங்களுக்கு வந்து தண்ணி வந்து பூச்சா வருது, எங்களுக்குலாம் ஒரு மாதிரி மங்கள் கலர்ல வருது, நாங்கள் எல்லாமே கேன் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம், அதுக்கு தனியாக நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. புழல் ஏரி திறந்தா ஃபர்ஸ்ட் தண்ணி எங்களுக்கு தான் வரும்,
எங்க வந்து நின்று எங்களால எங்கேயுமே வெளில போக முடியாது, அப்படியே தனி தீவு மாதிரி இருக்கும் எங்க இடம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க சார். அதை எம்எல் பிரபு அவர்கிட்ட நாங்க பேசினோம். அவங்களும் சொன்னாரு பேசிக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்க சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு. தலைவர் போய் நாங்கள் பார்த்தோம். அவர் வந்து இனிமேல் தான் வேலை நிறைய இருக்குப்பா, எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்க, பதவி அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி அமைச்சர் என்னென்ன அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க, போய் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்கள் வேலையை, மக்கள்கிட்ட போய் என்னென்னு பேசுங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு ஒரு கோரிக்கைகள் சொல்லும் போதும் யார் யாரெல்லாம் எந்தெந்த கோரிக்கைகள் சொல்கிறாங்களோ அவங்க பேர், அவங்க நம்பரு, என்ன கோரிக்கை சொன்னாங்க, அடுத்த டைம் கால் பண்ணி இதெல்லாம் என்னென்ன ப்ராக்ரெசிவாக என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போன்ட்டு அவங்க கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எழுதி வாங்கிட்டு போகிறாங்க. நீங்க எந்த தொகுதி போயிட்டு வந்தீங்க பூழி? மாதவரம் தொகுதி சார். மாதவரம் தொகுதினா இதுக்கு முன்னாடி டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் இருந்த தொகுதி. கிருஷ்ணசாமி அவர்லாம் ஒரு வாட்டி தான் வந்திருக்காராம் சார். திமுக எம்எல்ஏ இருந்த தொகுதியை பத்தியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்லையங்க, வாய்ப்பு இல்லையங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு சார். அங்க போனோம்னா ஒண்ணுமே கிடையாது சார். இல்லைங்க, நான் இப்போதான் அங்கே ஒரு ட்வீட் பார்த்தேன். நீங்கள் கூட சொன்னீங்களே, உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்க இன்இக்வாலிட்டி அப்ரஷனுக்கு எதிரான அரசாங்கம்னு சொன்னாங்க, கட்சின்னு சொன்னாங்க. எப்படி வந்து ஒரு இருளர் காலனிக்குள்ளே ஒரு எம்எல்ஏ போக மாட்டார் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் தவறாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அரசாங்கமாக அவங்க இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. எப்படி இருளர்கள்னா அந்த இடத்துக்கு வந்து எம்எல்ஏ போக மாட்டார், இந்த ஜாதி அப்படிலாம் கிடையாதுங்க. இன்இக்வாலிட்டி அப்ரஷனுக்கு எதிரானவங்க ஆச்சுங்க அவங்க. இல்லை சார், அவங்க மக்களே பேசியிருக்காங்க சார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். காசு கொடுத்ததா போய் பேச வச்சிங்களா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக? அவ்வளோ காசுலாம் என்கிட்ட அப்படிங்க, பழைய அரசாங்கத்துக்கு எதிராக? இல்லை சார், அந்த அவ்வளோ காசுலாம் இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்காதுங்க. ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி. ஆமாம், நீங்கள் போனது அந்த ஒரு தொகுதியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க நீங்கள். இது மாதிரி 234 தொகுதி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதில் எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. இதெல்லாம் இத்தனை வருஷங்களாக சரி செய்ய முடியல. 75 வருஷமாக இதை வந்துட்டு ஒரு மேம்பட்ட ஒரு இடமா கொண்டு வர முடியல. இன்னும் சென்னை போன்ற ஒரு நகரத்தில் ஒரு அசோக் நகரையும், அண்ணா நகரையும், திருவான்மூரையும், அடையாரையும், நுங்கம்பாக்கத்தையும், டி நகரையும் இதை மட்டும் வளர்ச்சின்னு காட்டிட்டு ஐடி காரிடார் போனால் சிறுசேரி பெரிய ஒரு 20-30 பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டுப்பா, சூப்பர்ப்பா, அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கடா வந்துச்சு, இங்கே ஒரு ஏரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, டபால்னு மூடணும், மேலே ஏற்றணும், பில்டிங்கை கட்டிட்டோம்ல என்னமா ஏன்டா அறிவு கட்ட பைத்தியக்காரா, இது மாதிரி ஒரு இடத்தெல்லாம் கட்டி விட்டு நீ இதை வளர்ச்சின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கியே. சரி, ஓகே, ரைட், இதையாவது வந்து ஏரியை மூடி மேலே கட்டி நாசப்படுத்தி எதையோ பண்ண ரைட். ஆனால் இதை ஒரு வளர்ச்சின்னு சொல்கிற, ஓகே, இது ஒரு ஓரமாக வைப்போம். இப்போ இன்னொரு பக்கம் நீ வளர்ச்சியே பண்ணாம ஒன்று வச்சிருக்கல. ஒரு கிராமம்னா அது கிராமமாக தான் இருக்கும். அந்த தம்பி கிராமத்தை என்ன தம்பி, கிராமத்தை என்ன அப்படியே பெரிய சிட்டியா மாற்ற முடியுமா? நீ என்ன பண்ணணும்? ஒரு பேசிக் சாலை வசதி, ஒரு மின்சார வசதி, ஒரு பாதுகாப்பு, இவ்வளவுதானே. நல்ல குடிநீர், இந்த 5 விஷயத்தை தாண்டி நல்ல தங்க இடம், உருப்படியான ஒரு குடிக்கிற குடிநீர், ரைட்டா, சாலை வசதி, மின்சார வசதி, மக்களுக்கு பாதுகாப்பு. இந்த 5 நீ கொடுத்துருந்த அப்படின்னா உன்னை தாண்டி ஏன் அவனை தாண்டி ஏன் இவன் இந்த 2 பேருக்கு மாறி மாறி இன்னைக்கு நீங்க 2 பேரும் வேணான்னு ஏன் இன்னைக்கு ஒரு புது அரசாங்கம் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது? இதுக்கு நிஜமா ஒரு ஆலோசனை கூட்டம் வேணுமா? இதுக்கு ஒரு 36 பேர் கொண்ட குழு. ஓ எப்பா, நான் ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒருத்தங்க பேசிட்டு இருக்கிறீங்க, என்னைய விடுங்க. அசால்ட்டா நீங்க ஆரம்பத்தில் எடுத்தோன்னே ஒரு 30 செகண்ட்ல சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனை. ஏன் உங்களை பார்த்தா அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புளா தெரியலையா? இல்லை என்ன பார்த்தா தெரியலையா? யார்கிட்ட என்ன போய் கேட்க போறாங்க? யார்கிட்ட கேட்க போறீங்க? நீங்க என்ன ஆலோசனை கூட்டம் நடத்துவீங்க? யார்கிட்ட போய் திரும்ப கேட்பீங்க? நீங்க ஜெயிச்ச தொகுதியில இல்லைன்னா நீங்க தோத்த தொகுதியிலேயே உங்களுடைய கட்சி மக்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க. என்னம்மா என்ன நல்லா தானே பண்ணிட்டு இருந்தோம். இதை முதல்ல இவங்க ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கு முதல்ல போய் என்னதமா பண்ணுவாங்க? ஆலோசனை பண்றதுக்கு முன்னாடியே என்ன ஓட்டெல்லாம் மாத்தி போட்டீங்க போல, அதேதான் சார் முதல்ல சொல்லி காட்டிடுறது அவனை. ஐயோ என்னடா அவரு சொல்லி காட்டுற, முதல்ல ஒரு ஃபியரை வந்து அவங்க மைண்ட்ல திணிக்கிறது. அப்புறம் அடுத்து இவ்வளவு திட்டங்கள் கொடுத்தோம், என்னென்னலாம் பண்ணோம், உனக்கு 1000 ரூபா வந்துச்சா உனக்கு? இந்த உங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் வச்சு மட்டுமே எல்லாரும் பேசிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தோம் அதான் சொல்றாங்க சார். மக்கள் அங்க ஆப்போசிட் இருந்து மக்கள் பிரச்சனை என்னன்றதே இவங்க கண்டுக்கவே இல்லை. 1000 ரூபா கொடுத்தோமா உனக்கு வரலையா, அதெல்லாம் வாங்கினேன், ஓட்டை மட்டும் மாத்தி போட்ட அப்படின்னு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பேசுவாங்க. அப்புறமா சரி சொல்லு என்ன வேணும் இப்போ உனக்கு, சரி ரைட் ஓகே போ. இதுதான் இவங்க நடத்த போகிற இந்த ஏதோ உள்ளே இறங்கி வேலை பார்க்கணும், பகுதி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள்லாம் இல்லாமல் நீங்கள் போய் மட்டும் போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களே, இவங்க கேட்டுட்டு வாங்கி போகிற குப்பையெல்லாம் இதுதான். இந்த குப்பையை தான் இப்போ எங்கே பண்ணிட்டு வர போகிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம், இதை வச்சு திமுக திருந்தி இவங்க 100 வருஷத்துக்கு வந்து அடுத்து வர போகிறாங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிற இந்த கனவுலாம் வந்து ஒரு ஜோக். இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக். இவங்க கேட்குறாங்களே அப்படி என்ன பிரச்சனை இந்த அரசுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்களே, இந்த திமுக நடத்திய இந்த அரசுக்கிட்டையோ இந்த திமுகன்ற கட்சிக்கிட்டையோ மக்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. நீ ஒரு மனுஷனை பார்க்க போகிற, அவனை மனுஷனா முதல்ல நீ பார்க்குறியா? நீ அவனை ஒரு ஓட்டாக பார்க்குற.
நீ அவனுக்கு கொடுத்த அந்த 1000 ரூபா மட்டும்தான் அவன் மூஞ்சிக்கு பதிலாக அந்த இடத்துல உனக்கு அந்த 1000 ரூபா தெரியுது. இவனுக்கு நான் 1000 ரூபா கொடுத்துருக்கேன், இவனுக்கு நான் வந்து 2500 ரூபா கொடுத்துருக்கேன், இவனுக்கு நான் 5000 ரூபா கொடுத்துருக்கேன், நான் வந்து இவனுக்கு வந்து இது கொடுக்குறேன், அவனுக்கு அது கொடுக்குறேன், இதெல்லாம் வச்சு உனக்கு எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும். நீ அதுவா மட்டும்தான் ஒரு மனுஷனை பார்க்குற. நீ மனுஷனாவே முதல்ல பார்க்கல. இதுதான் உன்கிட்ட முதல் பிரச்சனை. 2வது, நீ அந்த மனுஷங்கிட்ட எப்படி போய் பேசுற? என்ன வந்துச்சா உனக்கு? அதுவும் பெண்கள்கிட்டலாம் போய் ஏரியாவில் பேசினாங்க அப்படின்னா அந்த பெண்கள்கிட்ட வந்து ஒரு மரியாதையே பேச மாட்டாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம். என்ன வந்துச்சா உனக்கு? என்ன பண்ண? இந்த வயசான அம்மாங்களாம் இருந்தாங்கன்னா, பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப இலக்கரமா பேசுது. அவங்கள ஒரு ஆண் கிட்ட பேசுறதுக்கு ஒரு பெண் கிட்ட பேசுறது நீ ஒரே மாதிரி பேசுறியா? ஒரு ஆண்கிட்ட பேசும்போது என்னையா வந்துச்சா உனக்கு அப்படி பேசுவாங்க, என்ன வந்துச்சா உனக்கு அப்படின்னு பேசுவாங்க. இந்த முதல்ல இந்த உங்களுக்குன்ற வார்த்தையே ஒரு அரசியல்வாதிகிட்டு வராது. நீ கடைசி வரைக்கும் உனக்கு நீ இப்படின்னே என்னை வச்சுட்டு இருப்ப. இந்த ஒருமையில பேசுறத ஒரு அரசியல்வாதி என்னைக்கு திருத்திக்கிட்டு இந்த திமுக இருக்கிறவனோ அதிமுக இருக்கிறவனோ மாத்திக்கிறானோ அன்னைக்குதான் முதல்ல அவனை வந்து ஒரு மேம்பட்ட அரசியல்வாதியா மாத்ததுக்கான முதல் படியிலை கால் எடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது 2வது. 3வது, உனக்கு வரக்கூடிய ஒரு காசுன்றது என்ன? ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வருஷத்துல உனக்கு 3 கோடி ரூபா கொடுக்குறாங்க. 5 வருஷத்துல உனக்கு 15 கோடி ரூபா உன் தொகுதி கொடுக்கப்படுது. ஒரு எம்பிக்கு ஒரு வருஷத்துல 5 கோடி ரூபா பணம் கொடுக்கப்படுது. 5 வருஷத்துல 25 கோடி ரூபா. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 25, 15, 40 கோடி ரூபா வெறும் 5 வருஷ காலத்துல ஒரு தொகுதிக்கு வருது. நீங்க போன மாதாவரம் தொகுதியில கிட்டத்தட்ட நீங்க வந்து ரொம்பலாம் வேணாம், 2000 2025 வரைக்கும் 25 வருஷத்துல மொத்தமா ஒவ்வொரு 5 வருஷமும் 40 கோடின்னு வச்சீங்கன்னா 25 வருஷத்துல மாதாவரத்துக்கு மட்டுமே 200 கோடி ரூபா போயிருக்குது. 200 கோடி ரூபா போய் சேர்ந்த மாதாவரம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா கிடையாது சார். அப்ப நீ பணத்தை அடிக்கிறதுக்கு இங்க வந்துட்ட. மக்களை பத்தி உனக்கு கவலை கிடையாது. எவ்வளவு வேணா பணத்தை திம்ப, என்னதான் திம்ப, எவ்வளவுதான் திம்ப இந்த மக்களோட பணத்தை எடுத்து சுரண்டி 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 தின்னு என்னத்தை பண்ண நீ? எப்போ நீ மனுஷனா பார்க்க மாட்ட, மரியாதையா நடத்த மாட்ட, பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிருவ. கடைசியில எல்லாத்தையும் உனக்கு கேள்வி கேட்கும்போது இன்னொருத்தனை கை காட்டுவேன், அவனை கை காட்டுவான், அவனை இன்னும் கை காட்டுவான். அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். ஆனா நீ டிவி கிட்ட வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டியான்னு ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு கட்சிக்கு என்ன ஒரு பேசிக்கான செக்யூரிட்டி கொடுக்கணுமோ அதை கூட கொடுக்காத ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு, அது ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு நீ வந்து அவங்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசுற. இப்ப போய் நீ சோசியல் மீடியால கேள்வி கேட்கிற. 5வது 4வது முக்கியமான விஷயம், இந்த திமுக அரசு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வரும்போது வேலை பார்ப்பாங்க, அடுத்த 4 வருஷம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 6 மாசத்துல மட்டுமே டிஆர்பி ராஜாவோட அக்கௌண்ட்ல வந்துட்டே இருக்குது ட்வீட். இந்த இது வந்துருச்சு, அந்த பஸ் வந்துருச்சு சென்னைக்கு, இது வந்துருச்சு, இந்த ஒரு ஃபேக்டரி வரப்போகுது, இது வரப்போகுது, நாங்க வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியை உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போறோம், எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்ப சொல்லுவாங்க? கடைசி 1 வருஷத்துல சொல்லுவாங்க. அப்போ நீ வாக்குறுதின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு அந்த 505 வாக்குறுதியில நான் இதை மட்டும் தான் நிறைவேற்றுவேன், இதெல்லாம் நான் சும்மா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஏமாத்து வாக்குறுதிகள், அதுலயும் பாதி பேருக்கு சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு இருக்கிற வழியில கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, தம்பி இந்த ராவுத்தர் இப்ராஹிமோட ஒரு வீடியோ நீங்க போட்டிருக்கீங்க, அதை நான் பார்த்தேன், அவர்கிட்ட நான் பேசலாமான்னாங்க. இல்லைங்க நாங்கள் அவர் நம்பர்லாம் கொடுக்க முடியாதுங்க, அது எப்படி கொடுக்க முடியும், என்ன விஷயம் சொல்லுவோம், நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்றேன். அப்போ அவங்க கேட்குறாங்க என்கிட்ட, தம்பி எனக்கு வந்து 1000 ரூபா பணம் வரணும், ஆனால் எனக்கு வரல, நான் எவ்வளோ நாள் அங்கே வரல, நான் வந்து நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்க, எப்படி என்ன ஏதுன்னா கேட்குற எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க அந்த 1000 ரூபா நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கீங்களோ அப்படி பார்த்தா கூட அந்த கேட்டகரியில் தான் வராங்க அவங்க. ஓகே. ஆனால் வந்து எனக்கு வந்துட்டு வரவே இல்லைப்பா, இது வரைக்கும் கலைஞர் உரிமை தொகைன்றது எனக்கு வந்ததே கிடையாதுப்பா, எனக்கு இப்போயும் வருமானு எனக்கு தெரிலப்பா அப்படின்றாங்க. அப்போது நீ எவ்வளோ பேரை முதல்ல இந்த பெனிஃபிஷியரியை ஆட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இப்போ வெளியே வந்துடும். கண்டிப்பாக. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, கலைஞர் உரிமை தொகைன்றது வந்துட்டு தாவேக்கா மூலமாக இன்னும் போகாமல் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு நம்ம பேசுகிற நேரத்துக்கு காலையில் போயிருச்சா? எவ்வளோ பேருக்கு போயிருக்குங்கிறத வச்சு ஈஸியாக தாவேக்கா அரசே இன்னைக்கு வெளியே விட்டுரும். இவனுக்கு இத்தனை நாளாக 1000 ரூபா கொடுத்தேன்னு சொன்னானுங்களே, எத்தனை பேருக்கு கொடுத்தானுங்க, எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டில் உழுதுங்கிறத இன்னைக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி தாவேக்கா இப்போ அறிவிப்பு விடும். அது மூலமாக தெரிஞ்சு போயிடும் எத்தனை பேருக்கு போச்சுன்னு. இவங்க 2500 ரூபா கொடுக்கும்போது எவ்வளோ பேர் கொடுக்குறாங்கும் போது உங்களுக்கு நிஜமாக தெரியும் எத்தனை பேர் விடுபட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது நீ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தை திட்டமாக கொண்டு வராமல் திருட்டுத்தனமாக ஒன்று கொண்டு வந்து ஏமாற்றி நீ மக்கள் பணத்தை அங்கேயும் தின்னுட்டு தான் இருக்கிற, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம கணக்கு காட்டுறது கிடையாது. கடைசியா மக்களுக்கு கொண்டு போய் சில திட்டங்களை ஒன்று சேர்ப்பாங்க, அது போய் சேரும், அதை சேர்த்துட்டு சொல்லி 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 காட்டுவாங்க கடைசி வரைக்கும். நீ கொண்டு போய் சேர்க்க மாட்ட. நீ ஒரு 2000 ரூபா கொடுக்கணும்னு நீ வந்து கட்சியிலேருந்து வந்துட்டு ஒரு நிதியாக வச்சுருந்தா கூட அந்த 2000 ரூபாலேருந்து இவங்கிட்ட போகும்போது அந்த இது அரசியல் ஓட்டுக்காக போடுற காசு அதை கூட 1500 ரூபாவாக போகும், இன்னொருத்தன் போகும்போது 1000 ரூபா ஆகும், அவன்கிட்ட கடைசியாக அந்த வீட்டுக்கு போய் சேரும்போது 500 தான் போய் சேரும். உன் கட்சி நீ மக்கள் பணத்தையும் திம்ப, உன் கட்சிக்குள்ளே இருக்கிற பணத்தையும் நீ திம்ப, எல்லாத்தையும் விட்டு கடைசியாக ஒருவேளை நீ நல்லது செஞ்சிருந்தா கூட அதை சொல்லி 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 காட்டுவேன். என்னம்மா 1000 ரூபா வந்துச்சா, என்ன பண்ண 1000 ரூபா வச்சு என்னடா பண்ண முடியாது வச்சு அப்படின்னு அந்த அம்மா கேட்குற வரைக்கும் கேட்பான், கேட்டுனே இருப்பான். அதில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு காசு பார்க்குறது. அரசுக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்க ஐயா, நீங்கள் கொடுத்ததெல்லாம் தெளிவாக போய் கொடுத்துட்டேன், எல்லாம் நடந்துருச்சு, சூப்பர்.
ஸோ இது எதையுமே மாற்றுறதுக்கு ரெடியாகாத ஒரு திமுக கட்சிங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீ இந்த ஃபவுண்டேஷனில் வாழ்ந்துட்ட, இதுதான் அரசியல்னு நீ வந்து ஃபிக்ஸ் ஆகிட்ட, உன்னை மாற்ற முடியாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வேற மாதிரி அரசியல் உன்னால் பண்ண முடியாது, எனக்கு உன்னால் பண்ண வராது. அதனால் விட்டுருங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து வீட்டை விட்டு வெளியே போக கூட காசு இல்லாமல் அவன் ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வந்து அறிவாலயம் போயிட்டுருக்காராம்மா. கலைஞர் அறிவாலயம் போகிறதுக்கு இதில் தான் போயிட்டுருக்காராம்மா, ஷேர் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்காராம்மா. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க பக்கத்தில், இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்துட்டு முன்னாள் முதல்வர் உட்காந்துட்டு இருக்காரு காசு இல்லாமல் அப்படின்ட்டு. அந்த அம்மா தான் அவங்களுக்கு 10 ரூபா போட்டுட்டு ஆட்டோக்காரோட டிக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க. போயிட்டு அறிவாலயம் ஸ்டாப்பில் இறங்கி அங்கே அது வேறு இப்போ சுற்றி விட்றாங்களா, கொஞ்சம் அந்த கார்னரில் இறக்கி விட்டுறாங்களா, அப்புறம் நடந்து தான் போகிறாராம்மா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு. அப்படிப்பட்ட இவருக்கு ஏன் இந்த கவலையெல்லான்றேன் நான். எதுக்கு நீ தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுலாம் பண்ணி இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அது மூலமாக மக்கள்கிட்ட போய் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்களே உங்களுக்கு சொல்லிடுறோம் சிம்பிளாக, உங்களால் மாற்ற முடியாது. உங்கள் அரசியல் இதுதான், இந்த அரசியல் மக்களுக்கு இப்போ போதுமாயிடுத்து, முடிந்துடுத்து. டேக் கேர், டாட்டா, பை.